அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். கண்ணியம் நிறைந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபை இந்த ரம்லானுடைய மாதத்தை நாம் அடைந்தது மாத்திரமல்ல, இந்த மாதத்தில் நோன்பு வைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்கியுள்ளான். எத்துடைய நபர்கள் இந்த மாதத்தை அடைந்திருப்பார்கள், இந்த மாதத்தில் ஹயாத்தா இருப்பார்கள், ஆனால் நோன்பு வைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அவர்கள் பெற்றிருக்க மாட்டார்கள். அல்லாஹ் நமக்கு வழங்கியுள்ளான். நோன்பு வைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியுள்ளான். இந்த ரம்லானுடைய மாதத்தில் முதல் 10 முடிய இருக்கின்றது, இரண்டாவது 10 ஆரம்பமாக இருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மாதத்தில் எத்துணை அமல்கள் நாம் ஈடுபட்டு இருக்கின்றோம். அல்லாஹுடைய இபாதத்தில், அல்லாஹுடைய வணக்கத்தில், குர்ஆன் திலாவத்தில் எத்தனை அமல்களில் நாம் ஈடுபட்டு இருக்கின்றோம், சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். நம்முடைய தொழில் துறைகளிலும், நம்முடைய வியாபாரங்களிலும், வெளியூர்களிலும் நம்முடைய நேரத்தை கழித்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தன் திருமறையில் கூறுவான், இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ் வ அகாமுஸ் ஸலாத்த வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியத்தன் யர்ஜூன திஜாரத்தல் லன் தபூர. எவர்கள் அல்லாஹ்வின் வேதத்தை ஓதுகிறார்களோ, மேலும் தொழுகையை நிலைநாட்டுகின்றார்களோ, நாம் வழங்கியவற்றிலிருந்து மறைவாகவும் வெளிப்படையாகவும் செலவு செய்கிறார்களோ, அவர்கள் நிச்சயமாக என்றைக்கும் நஷ்டமடையாத ஒரு வியாபாரத்தை எதிர்பார்த்து இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுவான். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று நம்முடைய அல்லாஹுடைய இபாதத் தொழுகை, ஐவேளை தொழுகையை நாம் நிலைநாட்டுகின்றோமா? பொதுவாகவே நம் தொழுகையில், ஐவேளை தொழுகையில் ஒரு கவனத்தை நாம் செலுத்துகின்றோம். நம்முடைய வியாபாரத்தில் எந்த அளவுக்கு நாம் கவனத்தை செலுத்துகின்றோமோ அந்த அளவு கூட அல்லாஹுடைய இபாதத்தில், அல்லாஹுடைய வணக்கத்தில் நாம் கவனத்தை செலுத்துவது கிடையாது. கண்ணியத்து குறித்தானவர்களே, இந்த அல்லாஹ் யத்லூன கிதாப் அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹுடைய வேதத்தை ஓதுபவர்கள். அல்லாஹுடைய வேதத்தை ஓதுபவர்கள் என்று சொன்னால் 2 வகையாக பிரிப்பார்கள். ஒன்று திலாவத்தை ஹுக்மியா என்று சொல்வார்கள், அல்லாஹுடைய செய்திகளை உண்மை என்பது ஏற்பது, அல்லாஹ்வுடைய சட்டங்களை அமல்படுத்துவது என்று சொல்வார்கள். இரண்டாவது திலாவத்தே லஃப்லியா, அதுதான் குர்ஆன் ஓதுவது, தன் வாயா குர்ஆனை ஓதுவது. எத்தனை நபர்கள் ஓதுகின்றார்கள், சொல்கின்றார்கள், அவர்கள் நினைப்பது இப்படி, எனக்கு குர்ஆன் ஓத தெரியவில்லை, எனக்கு குர்ஆன் ஓத தெரியவில்லை என்பதற்காகவே குர்ஆன் ஓதாமல் இருக்கின்றார்கள், நேரங்களை வீணடித்து கொண்டிருக்கின்றார்கள், இந்த ரம்லானுடைய மாதத்தை வீணடித்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்து குறித்தானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது, குர்ஆனை திறமையாக கற்றுத் தெரிந்தவர் ஒரு கண்ணியமான மலக்குகளோடு இருப்பார் என்று சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், குர்ஆனை திக்கி திக்கி மிகவும் கஷ்டமாக யார் ஓதுகின்றார்களோ அவருக்கு 2 கூலி என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனை திக்கி திக்கி சரளமாக ஓத தெரியவில்லை, ஆனால் குர்ஆனை ஓதுகின்றார், குர்ஆனை ஓதுகின்றார் என்று சொன்னால் அவருக்கு 2 கூலி என்று சொன்னார்கள். ஒரு கூலி எது தெரியுமா? ஒரு கூலி அவர் குர்ஆனை ஓதியதற்காக, 2வது கூலி அவர் கஷ்டமாக ஓதினார் அல்லவா, அதற்காக 2 கூலி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக குர்ஆனை நாம் ஓத தெரியவில்லை, குர்ஆனை சரளமாக ஓத தெரியவில்லை என்று சொன்னால் குர்ஆனை எடுத்து வைத்து அதை திக்கி திக்கியாக ஓத வேண்டும், அதற்கு சவாப் இருக்கின்றது, அதற்கு கூலி அல்லாஹ் வழங்குகின்றான், 2 கூலி அல்லாஹ் வழங்குகின்றான். இணையத்துக்குரியவர்கள், நாளைக்கு மறுமை நாளில் நாம் ஓதுகின்ற இந்த குர்ஆன் தான் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யும். நமக்காக பரிந்துரை செய்யக்கூடிய என்ன தெரியுமா? நாம் இந்த ஓதுகின்றமே இந்த குர்ஆனும் நமக்காக பரிந்துரை செய்யும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், குர்ஆனிலிருந்து ஒரு எழுத்தை
கணியத்துக்குரியவர்களே, ஒரு எழுத்தை ஓதுகின்றார்களோ, மன் கர ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ் ஃபலஹு பிஹி ஹசனா, யார் ஒரு எழுத்தை ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு 10 நன்மை என்று சொன்னார்கள். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, நம் குர்ஆனை ஓத தெரியவில்லை, குர்ஆனை நம்மால் ஓத முடியவில்லை என்று சொன்னால் நாம் நேரங்களை வீணடித்துக் கொள்ள வேண்டாம். குர்ஆனை எடுத்து பார்க்கலாம், பார்ப்பதற்கு நன்மை உள்ளது. குர்ஆனை எடுத்து பார்த்தாலும் நன்மைதான், குர்ஆனை திக்கி திக்கி ஓதினால் நன்மைதான், குர்ஆனில் இருந்து ஒரு எழுத்தை ஓதினாலும் அதற்கு அல்லாஹ் 10 நன்மையை தருகின்றான். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக இத்தனை வெகுமதியை வைத்துள்ளான். நாம் இந்த ரம்லானுடைய மாதத்தை வீணடித்து விடாமல் அல்லாஹுடைய வேதத்தை ஓதுவதிலும் அல்லாஹுடைய இபாதத்தில் அல்லாஹுடைய ஃபர்லான வணக்கங்களில் கழிப்பதையும் நாம் ஈடுபட வேண்டும். இந்த மாதத்தை வீணடித்து விடாமல் முழுக்க முழுக்க அமல்களில் ஈடுபட வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நம்மை கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.